சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது ஏய் தனுஷ் அம்மா போறாங்கடா அப்படிம்பாங்க. தனுஷ் அம்மா என்னதான் தனுஷ் அம்மான்னு சொல்றாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நாயகனை பத்தி இன்னும் பேசுறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பத்தி பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல. எங்க போனாலும் விஐபி பத்தி தான் இப்ப பேசுவாங்க. செட்ல வந்து பவிஷோட நடிக்கும் போது தனுஷ் கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷா இருந்தது. மடியில பவிஷ படுக்க சொன்னதே தனுஷ் தான். படுறா அப்படின்னா படுத்தோன்னா டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி சரி படு அப்படின்னால எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்ப வேற எங்கேயா செட்ஸ்ல போகும்போது ஏதோ தனுஷை பத்தி என்கிட்ட கேட்கறது எப்படி இருக்கும்னா, நிஜமாவே இப்ப என் மகனா இருந்தா அவர் என்ன சாப்பிடுவாரு, அவர் எப்படி தூங்குவாரு, இப்படிலாம் கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி தான் என்கிட்ட கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமா என்னை கனெக்ட் பண்ணிருக்கு தனுஷோட. ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணிருக்கு, நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா மொமெண்ட்லயும் வந்து அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், சரி போனா போறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்துல நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவா கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு, ஆரோக்கியம், நிறைய மன நிம்மதி, சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட பிரார்த்தனை.